மனைவி கன்னிகாவோட பிரசவத்துக்கு அப்புறமா ஸ்நேகன் அவங்களோட பலவரோட ஆசையை நிறைவேற்ற போகிறார் அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபலமான பாடல் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஸ்நேகனுக்கும் கன்னிகாவுக்கும் கடந்த ஜனவரி 25 இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்குது. இந்த நிலையில் குழந்தை பிறந்ததுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவையும் இன்னொரு பக்கம் டெலிவரிக்கு அப்புறமா குழந்தைய கையில் வாங்குற மாதிரி பல வீடியோஸையும் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கன்னிகாவுக்கும் தன்னோட பெண் குழந்தைகளுக்கும் ஒரு விஷயத்தையும் பார்த்து ஸ்நேகன் பண்ணிகிட்டு இருக்காராம். அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. இது போக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தன்னோட மனைவிக்கும் தன்னோட மகள்களுக்கும் தங்க நகைகளை போட்டு அழகு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் தான் சேமித்து வச்ச பணத்தில் சில தங்க நகைகளை வாங்கி மனைவிக்கும் மகளுக்கும் போட்டு அழகு பார்க்கணுங்கிற மாதிரி நினச்சிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல ஸ்நேகனோட மனைவி கன்னிகா, எனக்கு இதெல்லாம் கூட ஆசை இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, அந்த ஆசையை நீங்கள் எனக்காக நிறைவேற்றி வைக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்களாம். அது என்ன ஆசைன்னு ஸ்நேகன் கேட்கும்போது, கடந்த 2000 வருஷம் ஸ்நேகனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்து போனதுக்கப்புறம் ஸ்நேகன் அவரோட சொந்த ஊருக்கு போனதே இல்லையா. அம்மா இல்லாத வீட்டில் அம்மா இல்லாத ஊரில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, மனசு வரலை. போனாலே எனக்கு அம்மா நினப்பு தான், அம்மா ஞாபகம் தான் வரும். நான் எப்படி அங்கே போய் தனியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசுவாராம். அப்படிப்பட்ட ஸ்நேகன் தனக்கு அம்மாவாகவே 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் போஸ்ட் போட்டிருந்தாரு. இப்போ குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறமா ஸ்நேகனோட மனைவி கன்னிகா ஸ்நேகன்கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. எனக்காக நீங்கள் தங்க நகைகளோ சொத்து பத்தோ எதுவும் சேர்த்து வைக்க வேணாம். இப்போ குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறமா அம்மாவாக பிறந்திருக்கக்கூடிய இந்த 2 மகள்களை தூக்கிக்கிட்டு நம்ம கட்டாயம் உங்களோட சொந்த ஊருக்கு போகணும், உங்கள் வீட்டுக்கு போகணும், நீங்கள் வாழ்ந்த சின்ன வயசுலேருந்து வாழ்ந்து வளர்ந்த அந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எமோஷனலாக ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்களாம். இது கன்னிகாவுக்கு இருக்கக்கூடிய பலரோட ஆசையாம். அதுக்கு ஸ்நேகனும் கட்டாயம் நான் உன் ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன், எனக்கு அம்மாவா 2 பெண் குழந்தைகளை பெற்று கொடுத்துருக்குறேன், இதை விட எனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன வேணும், என் அம்மா இல்லைங்கிறதுக்காக தான் நான் அந்த ஊருக்கு போகாமல் இருந்தேன், இன்றைக்கி 2 அம்மா எனக்கு அந்த குழந்தை மூலிமா வந்திருக்காங்க, கட்டாயம் என் 2 பெண் குழந்தைகள் தேவதைகளை தூக்கிக்கிட்டு நான் சொந்த ஊருக்கு கூட வரேங்கிற மாதிரியும் கன்னிகாவோட பலவரோட ஆசையை இப்போ ஸ்நேகன் நிறைவேற்ற போகிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆக போகிற விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங்கில் வசூலில் மாஸ் காமிச்சு வந்துட்டுருக்குதான். மங்காத்தா திரைப்படத்துக்கு அப்புறமா அஜித், த்ரிஷா அப்புறம் அர்ஜுன் இந்த கூட்டணி மறுபடியும் விடாமுயற்சி திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்கிற திரைப்படம் நாளைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. பொதுவாக ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது அது கலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வேர்ல்டு வைடில் 25 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்குதான். ரிலீஸுக்கு முன்னாடியே இப்படி வசூல் செஞ்சுருக்குதுன்னா ரிலீஸுக்கு அப்புறம் கட்டாயம் ஒரு 2-3 நாட்கள்லேயே 100 கோடி எட்டிடுங்கிற மாதிரியும் இப்போ ரசிகர்கள் சந்தோஷத்தில் இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.